ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆட்டுக்குடல் ரத்தப் பொரியல் எப்படி பண்ணணும் அப்படின்னு தாங்க. கிராமத்து ஸ்டைலில் நம்ம வீட்டில் எளிமையாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தாங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, சின்ன வெங்காயம் 200 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சீரகம் குருமிளகு 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், ஆட்டுக்குடல் 1/2 கிலோ, ஆட்டு ரத்தம் 1/2 கிலோ, கொத்தமல்லி தழை, அப்புறம் தேங்காய் பூ. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ நாம் அடுப்பில் கடாயை வச்சிடலாங்க. கடாய் நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 100 ml அளவுக்கு தேங்காய் எடுத்து வைக்கேங்க. இப்போ கடாய் நல்லா காஞ்ச வச்சு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டி கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போ நாம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வச்சு அடுத்து சீரகம் குருமிளகு சேர்த்துக்கோங்க. சீரகம் குருமிளகு சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நான் இன்றைக்கி 3 எடுத்து வைக்கேங்க. ஏன்னா நாங்கள் காரம் கொஞ்சம் அளவாக தான் போடுவோம். சப்போஸ் உங்களுக்கு காரம் நிறையா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டுங்க. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்சியில் அரைக்கலைங்க, அம்மிக்கல்லில் தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா நாம் மிக்சியில் அரைச்சோம்னா அதோட டேஸ்ட்டு நமக்கு அப்படியே கிடைக்காதுங்க. அதனால தான் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அம்மிக்கல்லே அரைச்சி செய்ய பாருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம ஆட்டுக்குடலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg அளவுக்கு ஆட்டுக்குடல் எடுத்துருக்கேங்க. நீங்கள் இதில் சேர்த்துறதுக்கு முன்னாடி ஆட்டுக்குடலை நல்லா சுடுதண்ணியில் கழுவிக்கணுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிலர் பார்த்திங்கன்னா குடலை தனியாக குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து போட்டு தாளிப்பாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி அப்படி பண்ண போகிறது இல்லைங்க. நாம் பச்சையாகவே குடலை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு டைரெக்டாக தாங்க நாம் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு குடலில் இருக்கிற சத்து அப்படியே கிடைக்குங்க. நீங்கள் குக்கரில் வைக்கும்போது அதோட சத்து பாதி என்ன போயிடுங்க. இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நான் 1 லிட்டர் அளவு எடுத்து வைக்கேங்க. அதாவது 2 சொம்பு அளவுங்க. ஏன்னா குடல் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனால் நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றினாதான் குடல் நல்லா வேகுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரு பிளேட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, குடலும் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ பார்க்கறதுக்கு நல்ல கிரேவி ஸ்டைலில் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகிருக்குங்க குடல் நல்லா வேகிறதுக்கு. நாம் இன்றைக்கி எந்த மசாலாவும் இது கூட ஆட் பண்ணலைங்க. ஏன்னா ஒரு சில டேஸ்ட்டுக்காண்டி மசாலா ஆட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலைங்க. இப்போ நாம் ரத்தத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. ரத்தத்தை நீங்கள் குடலோடு சேர்க்கறதுக்கு முன்னாடி ரத்தத்தை நீங்கள் நல்லா லிக்விட் டைப்புக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த ரத்தத்தை தான் இப்போ இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. நாம் இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துனா போதுங்க.
ஏன்னா ஆல்ரெடி ரத்தத்தில் உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால நீங்கள் உப்பு அளவாகவே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இது வந்து நல்லா ரத்தம் கொதிக்க வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், ரத்தம் வந்து நல்லா சுண்டியவுக்கு பொரியல் டைப்புக்கு வந்துருச்சு. நீங்கள் ரத்தத்தை நல்லா ட்ரை ஆக வரைக்கும் நல்லா கிளறி விடணுங்க. ட்ரை ஆனால் தான் அது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. கொல கொலன்னு தண்ணியாட்டெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ நாம் இது கூட தேங்காயை சேர்த்துக்கலாங்க. தேங்காயை நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. துருவி வச்ச தேங்காயை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நாம் கடைசியாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆட்டுக்குடல் ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.